நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான புத்தக கண்காட்சி 2025 இந்த ஆண்டுக்கு உண்டான புத்தக கண்காட்சி வந்து அடுத்த மாதம் ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பேருந்து வசதி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அதுல முக்கியமாக நம்ம அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஒரு தனியா ஷெட்யூல் போட்டப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலிருந்து கண்டிப்பா அதுக்கு உண்டான ஏற்பாடு பேருந்து வசதி பண்ணி அவங்களுக்கு நேரடியா அந்த கண்காட்சிக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி திரும்பி அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம். கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட சிறுதொழில் சங்கம் இணைந்து நடத்தும் 9வது கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியானது ஜூலை 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்தான லோகோ வெளியீட்டு நிகழ்வு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கொடிசியா அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்று லோகோவை வெளியிட்டனர். இந்த புத்தக கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் என்றும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இலக்கியம் சார்ந்த சாதனை படைத்துள்ள சான்றோர்களுக்கு தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் 1,50,000 லட்சம் ரூபாய் பரிசும் பாராட்டு மெடலும் வழங்கப்பட உள்ளது. மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இது குறித்து எடுத்துரைக்கும் விதமாக குறும்பட போட்டி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் லிங்கசாமி மற்றும் சரண் ஆகியோர் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் 3 குறும்படங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் எழுத்தாளர்கள் படைப்புகளை சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 15ஆம் தேதி என்றும் குறும்பட போட்டிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் 30 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான புத்தக கண்காட்சி 2025 இந்த ஆண்டுக்கு உண்டான புத்தக கண்காட்சி அடுத்த மாதம் ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சி மிக சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 74,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு நல்ல முறையில் பயனடைந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 280 ஸ்டால்ஸ் நம்ம கொடிசியில இருக்கிற இந்த தொழிற்காட்சி வளாகத்தில் நம்ம நடத்த போகிறோம். ஒரு 250 ஸ்டால்ஸ் அதில் ஏற்பாடு பண்ண போகிறோம். மற்றும் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு பயனடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக இந்த ஆண்டு இருக்கிற நம்ம புத்தக கண்காட்சியில் சிறப்பு அம்சங்கள் அப்படி பார்த்தோன்னா முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இளம் படைப்பாளர்களுக்கு விருது மற்றும் இளம் படைப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி கொண்டதுக்கு உண்டான முயற்சி இந்த கண்காட்சியில் பண்ண போகிறோம். அது இல்லாமல் மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் மற்றும் பல வகையான போட்டிகள், கல்லூரி மாணவர்களுக்கு உண்டான பேச்சு போட்டி மற்றும் பல வகையான காம்படிஷன்ஸ் இதில் நடத்த போகிறோம். அது இல்லாமல் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் கூட இதில் நடக்க போகுது. தொடர்ந்து முக்கியமாக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் இந்த புத்தக கண்காட்சியில் நேரடியாக இருக்கிற அனைத்து ஸ்டால்களை விசிட் பண்ணிட்டு தொடர்ந்து அந்த கண்காட்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு கடந்த ஆண்டோட அதிகமான முறையில் நிறைய மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பேருந்து வசதி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதில் முக்கியமாக நம்ம அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஒரு தனியா ஷெட்யூல் போட்டப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலிருந்து கண்டிப்பா அதுக்கு உண்டான ஏற்பாடு பேருந்து வசதி பண்ணி அவங்களுக்கு நேரடியா அந்த கண்காட்சிக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி திரும்பி அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம். ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி மூலமா கண்டிப்பா அதுக்கு ஏற்பாடு பண்றோம். இந்த புக் ஃபெஸ்டிவல் அப்படி ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நம்ம டிஎன்எஸ்டிசியோட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு நம்ம இப்போ தொடர்ந்து அடுத்த வாரங்கள்ல இந்த புத்தக கண்காட்சிக்கு உண்டான கூட்டங்கள் நடத்த போகிறோம். அதில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த மாதிரி பஸ் வசதிகள் உள்ளிட்ட பல வகையான தேவைகள் இதில் நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டால்ஸ் இருக்குது. நம்ம 2 ஹால்ஸ் அதில் பயன்படுத்த போகிறோம். இருக்கிற கொடிசியில் இருக்கிற 2 ஹாலு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.